உலக பணக்காரர்னா நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பில் கேட்ஸ் தான். ஆனா இப்போ அவரையே ஓரம் கட்டி சர்றன்னு முன்னேறி வந்துட்டாரு எலான் மஸ்க். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாத எலான் மஸ்க் திடீர்னு பிரபலமானாரு. பார்த்தா இவர் தான் உலக கோடீஸ்வரன்னு சொன்னாங்க. இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம் என்ன, எப்படி இவர் இவ்வளவு பெருசா வளர்ந்தாரு, இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எலான் மஸ்க் தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். இவர் குடும்பம் அந்த காலத்திலேயே நல்ல வசதியா இருந்திருக்கு. மஸ்க் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயத்துல ஸ்கூல்ல மத்த பசங்க கிட்ட சண்டை போட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. அப்போ இவரோட அப்பா இவரை பார்த்து நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு கடுமையா திட்டிருக்காரு. அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு மஸ்கை இந்த அளவுக்கு உயர்த்தினதா அவரே பல மேடைகள்ல சொல்லி இருக்காரு. என்னோட அப்பா என்ன இப்படி சொல்லிட்டாரு, அதை நான் பொய்யாக்கணும்னு அதுக்காக கடுமையா உழைக்க ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன வயசுலேயே இவருக்கு கம்ப்யூட்டர் மேல ஈர்ப்பு வந்திருக்கு. 12 வயசு இருக்கும்போது இவரே கம்ப்யூட்டர் கேமிங்கான கோடிங்கை எழுதி அதை வித்து அப்பவே காசு பார்த்திருக்காரு. அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து அங்கேயே காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிருக்காரு. 1999ல X.com, ஃபினான்ஸ் கம்பெனி, Zip2 இப்படி 3 விதமான கம்பெனிகளை ஒரே வருஷத்துல ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக கடுமையா உழைச்சு அதிக பணமும் சம்பாதிக்கிறாரு. மஸ்குக்கு ஃபியூச்சர் மேலையும் அறிவியல் வானியல் மேலையும் அளவுக்கு அதிகமான ஈர்ப்பும் நம்பிக்கையும் இருக்கு. அதோட வெளிப்பாடா தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி யாருமே யோசிக்க கூட பார்க்காத விஷயத்த இவர் செயல்படுத்தினாரு. 2002ல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் அரசு மட்டுமே விண்வெளி ஆராய்ச்சி செய்ய முடியுங்கிற சூழல்ல நானும் செய்வேன்னு இந்த கம்பெனியை தொடங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா வடிவமைக்க ஆரம்பிச்சாரு. இதோட தொடர்ச்சியா 2003ல டெஸ்லா மோட்டார்ஸையும் லான்ச் பண்ணாரு. இதுவும் அந்த காலத்திலே யாரும் யோசிச்சு பார்க்காத ஒண்ணுதான். எலான் மஸ்க் இந்த 2 நிறுவனத்தையும் எப்படியோ ஆரம்பிச்சிட்டாலும் அதுல வெற்றி கிடைக்கிறதுக்கு அவருக்கு 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் ஆகிருக்கு. 2015க்கு மேலதான் எலான் மஸ்க்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு எலக்ட்ரிக் ரிக் கார் கம்பெனி, தனியார் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்லாம் வச்சிருக்காருன்னு இந்த உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. இப்போ இந்த 2 நிறுவனம் தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. உலகத்திலேயே இருக்கிற காஸ்ட்லி கார்கள்ல டெஸ்லாவும் ஒண்ணு. அமெரிக்க அரசாங்கத்துக்கு சொந்தமான நாசாவே எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட சில உதவிகளை கேக்குது. இவர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா அதுக்கு எப்படி உழைச்சிருக்கணும், அதைத்தான் அடுத்து பார்க்க போறோம். மஸ்க் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கி 16 மணி நேரம் வேலை செஞ்சு 2 மணி நேரம் தன்னோட பர்சனல் வேலைகளுக்கு செலவிடுவாராம். ஆடம்பரமான பொருட்கள், கார்கள், ட்ரெஸ்ன்னு இப்படி எது மேலேயும் ஆசைப்படாதவரா எலான் மஸ்க். இதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. அதாவது ஆடம்பரமான பொருட்கள் வாங்கினா தேவையில்லாம அது மேல கவனம் சிதறும். அதுபோக அதை மெயின்டைன் பண்ண தேவையில்லாத நேரம் செலவாகும். சோ அதையெல்லாம் இல்லாம இருந்தா இன்னும் அதிகமான நேரம் வேலைக்காக செலவு செய்யலாம்னு நம்புறாரா. இதை அவர் ஒரு பாலிசியாவே மெயின்டைன் பண்ணிட்டு வராரா. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரூல்னு ஒண்ணு வச்சிருக்காரா. அது என்னன்னா தன்னோட கம்பெனிகள்ல ஏதாவது பிரச்சனை இல்ல எதையாவது மாத்தணும் இல்ல எதுவா இருந்தாலும் 5 நிமிஷம் தான் மீட்டிங் நடத்துவாரா. அதுக்குள்ள இதுதான் பிரச்சனை, அதுக்கு இதுதான் தீர்வுன்னு எல்லாமே பக்காவா பேசி முடிச்சிடுவாரா. சரியா டைம் மேனேஜ் பண்றது, ப்ரொடக்டிவிட்டியில அதிகம் கவனம் செலுத்துறது தான் எலான் மஸ்கை இன்னைக்கு உலக பணக்காரர் ஆக்கியிருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.